செல்வத்தஜிவிக்கு மனமார்ந்த அன்போட 12:15 வரவேற்கிறேன். வெரி குட் மார்னிங். ஸோ என்ன சொல்கிறது, இன்றைக்கி கொஞ்சம் சமையல் வேலை இல்லை. நேற்றே நாம் ஆடியோ லான்ச் போனதையும் அந்த வளைகாப்புக்கு போனதையும் பார்த்துருப்பீங்க. 14/7/2025 திங்கக்கிழமை. ஷூட்டிங் இருந்தால் ஷூட்டிங் ஓடுறேன், இல்லைன்னா தான் மற்ற வேலைக்கெல்லாம் ஓடுறேன். ஸோ இன்றைக்கி என்ன ஸ்பெஷல்னால் பாருங்கள், நேற்று குடிக்காத கஞ்சி எடுத்து வச்சுருக்கேன். அதுக்காக இன்றைக்கி கஞ்சி காய்ச்சாமல் இல்லை. இது புது கஞ்சி தெரியுது, ஆவி பறக்குதா. இது தம்பிக்கு ரெடி பண்ணி வச்சுருக்கேன். இது பழைய கஞ்சியை நான் குடிச்சுப்பேன். பழைய சோறு ஆஸ் யூஷுவல் அவனுக்கு, தயிர் ஆஸ் யூஷுவல் அவனுக்கு. வெறும் டப்பாவெல்லாம் நான் காட்டுறதில்ல. என்ன சொல்கிறது, இந்த பாருங்கள், ஃப்ரிட்ஜிலேருந்து எடுத்து வச்சுருக்கேன் இதையும். அண்டு அதுக்கு சைடிஷாக உருளைக்கிழங்கு பொரியல். இப்போ தான் ஆவி பறந்துச்சு, ஆஃப் ஆகிடுச்சு ஓப்பனில் இருக்கிறதுனால. ஸோ இது எதுக்கு எடுத்து வச்சுருக்கேன் அப்படின்னா, பிரியாணி 2 நேரத்துக்கு எனக்கு வரும். அதுக்கப்புறமேட்டு ஃபிஷ்ஷு 3 இருக்குது. ஸோ இது போதும். இப்போ மசாலா ரெடி பண்ணிவிட்டேன், ஃப்ரை பண்ண போகிறேன். தம்பிக்கு ப்ரான் ஃப்ரை இருக்குது. ஆஸ் யூஷுவல் நாளைக்கு விஷயத்துக்கு தயிர் இருக்குது. அதனால் இன்றைக்கி சமைக்கவே கூடாதுன்னு பார்த்தா எனக்கு இந்த வேலையும் வந்துருச்சு. ஸோ தெரியுதா, அதனால் நம்ம சமைச்சு தான் ஆகணும் அப்படின்ட்டு லீவ் விடலான்னு பார்த்தா அதுக்குள்ளே டீ குடிக்கிற வேலை போயிடுச்சு. ஸோ இப்படி தான் இன்றைக்கி டேவை என்ஜாய் பண்ண போகிறேன். சரி, நான் மீன் ஃப்ரை பண்ணிவிட்டு மற்ற வேலையெல்லாம் பார்த்துட்டு ஜாலியாக போய் ரெஸ்ட் எடுக்கிறேன். ஜிம் போவேனான்னு எனக்கு தெரியல, போனால் பார்க்கலாம். நேற்று போய் நல்லா ஸ்வீட் சாப்பிட்டேன். பாய். மறந்துட்டேங்க, அதே பாருங்கள், ஆப்ஷனல் முட்டை இருக்குது. முட்டை ஆப்ஷனல் இல்லை, நைட்டு அதை தான் செய்ய போகிறேன். இப்போ பாருங்கள், உங்கள்கிட்ட பேசிகிட்டே வேலையை ஸ்டார்ட் பண்ணிட்டேன். தெரியுதா, ஸ்டார்ட் பண்ணிட்டேன். ஓகே, பாய். சாப்பிடணும், சாப்பிட்டு வாழ்க்கையை என்ஜாய் பண்ணணும். இந்த வாயை கட்டி வயிற்றை கட்டி நாளைக்கு இல்லாமல்லாம் போகக்கூடாது. இருக்கும்போது அனுபவிக்கணும். நான் அனுபவிக்கணும்னு நினைக்கிறேன், இருக்கிற கொஞ்ச நாள்லையாவது. பாய்.